வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி அக்ரதுண்டாய திமிகு தன்னோ ததி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத் மகாசனா திமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 1/1/2025 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுதும் துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசிஷம், பின்பு திருவாதிரை. இன்றைய ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை காலம் 10:30 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை. மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆண்டு தொடக்கத்திலேயே பல்வேறு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதால இந்த ஆண்டை இனிமையாக தொடங்குங்கள். இந்த நல்ல நாளில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இதுவரை காத்திருந்து கிடைக்காமல் போன பல நல்ல விஷயங்கள் கைக்கு வரும். உறவுகள் கை கொடுக்கும். உன்னதமான சூழல் நிலவும் இந்த நல்ல நாளில். நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால் ஆரஞ்சு வண்டத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ஆண்டு தொடக்கமே 9ஆம் இடத்துல சந்திர பகவான் கர்மக்காரகனாக இருந்து செயல்பட்டு பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். குரு பகவான் ஜென்மத்தில் வக்ரமாக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை உறவுகளோடு பொழுதை கழிப்பது, உல்லாச பயணம் மேற்கொள்வது, கர்மக்காரகனாக தாய் தந்தை உறவானது மேம்படுவது, தாய் தந்தை உறவில் பாச பிணைப்பில் வராத சொத்து கூட கைக்கு வரக்கூடிய சூழல்கள் ஏற்படுவது என்று மிக நல்ல நிலை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வாடாமல்லி நிறத்தை பயன்படுத்தி அந்த நிறத்திலான ஆடையை உடுத்தும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிருகசிஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சந்திராஷ்டமத்தோடு தொடங்கினாலும், சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும், குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும், சனி பகவான் பலமாக இருக்கிறார். செவ்வாய் பகவான் தனக்காரகனாக இருந்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்கி 3ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த சூழல்ல அதிகார வர்க்கத்தால் லாபம், சில அலக்கழிப்புகளோடு கூடிய உண்மையான உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், ராகு பகவான் சாதகமாக பயணமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், சூரிய பகவானும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்தி வெளிர் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது இன்றைய நாள் ஆண்டு தொடக்கத்திலே ஒரு அற்புதமான நாளாக, சந்திராஷ்டம நேரத்திலும் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், 2ஆம் இடத்தில் தனக்காரனா செவ்வாய் பகவான் நகர்கிறார். ஆண்டு தொடக்கத்திலே வருமானம், சகோதரி வழி உறவால் லாபம், நீண்ட நாட்களாக வராத தொகை வருவது, வேலைக்காக சகோதர வகையில் உதவி பெறுவது என்று எடுத்தவுடனே வளர்ச்சி பாதை நோக்கிய பயணம் என்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருப்பு வண்ணத்தை தவிர்த்து, கருநீல நிறத்தை தவிர்த்து வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சகோதர வழி உறவால், நீண்ட நாள் நட்பின் உறவால் வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கும் ஆண்டு தொடக்க நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு ஆண்டு தொடக்கமே மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், ராசியிலே வந்து அமரக்கூடிய செவ்வாய் பகவான், நிலம் இடம் மண்மனை பிரச்சனை, ஆளுமையான சூழல்கள், ஆளுமையான வேலையை நோக்கிய பயணம், தேக்கி வைத்திருந்த அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழல், திருமணம் கைகூடுவதற்கான பேச்சுவார்த்தை, இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, சகோதர வகையில் வாக்குவாதத்தோடு கூடிய வெற்றி, வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய சூழல் என்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில்
சிம்ம ராசிக்காரர்கள் ரோஸ் நிற வண்ணத்தில் ஆடை உடுத்தி கொண்டு நாளை தொடங்கும் போது ஆளுமையாக பல நல்ல விஷயங்களை சாதித்து காட்டும் ஆண்டு தொடக்க நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ஆண்டு தொடக்கத்திலேயே தொழிலில் நல்ல சிந்தனையோடு செயல்பட்டு வளர்ச்சிக்கு வித்திடும் நாளாக அமைகிறது. சிலருக்கு வெளிநாட்டு பயணத்திற்கான விண்ணப்பம் செய்யலாம். பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பது, விசாவுக்காக விண்ணப்பம் செய்வது, சில டாக்குமெண்டேஷன் விஷயங்களுக்காக விண்ணப்பம் செய்வது, வேலைக்காக விண்ணப்பம் செய்வது, இடமாற்றத்திற்காக விண்ணப்பம் செய்வது என்று ஆண்டு தொடக்கத்திலே விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசம் ஏற்படக்கூடிய, நேரம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் ஆண்டு தொடங்குகிறது. இந்த நல்ல நாளில் கன்னிராசிக்காரர்கள் வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை உடுத்தி இன்றைய நாளை தொடங்கும் போது ஆண்டு தொடக்கத்திலே வளர்ச்சிக்கான விண்ணப்பம் செய்து வளர்ச்சியை நோக்கிய பயணத்திற்காக அடியெடுத்து வைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்துல சந்திர பகவான், சனி பகவான் சாதகமாக 5ஆம் இடத்தில் பயணமாகிறார். அஷ்டமத்து குரு வக்ரம், இப்படியாக பல லாபங்கள் நடைபெற போகுது. இந்த நேரத்தில் அடர் மஞ்சள் நிறத்தில் ஆடை உடுத்தி இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஆண்டு தொடக்கத்திலேயே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான். பயணம் ஆன்மீக பயணம், ஆன்மீக பயணத்தோடு உல்லாச பயணம், பிள்ளைகளோடு குதூகலமான சூழல். குரு வக்ரமாகி இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி நேரத்திலும் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்ட புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாடினேன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் பயணம் வெற்றிகரமாக அமைவதற்கு அடர் பச்சை நிறத்தில் ஆடை உடுத்தி கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஆண்டு தொடக்கத்திலேயே சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் இருக்கக்கூடிய சூழல்ல ஆண்டு தொடங்குகிறது. அது பெரிய சந்தோஷம். ஏன்னா தொடங்கும் போதே தனக்காரனா தொடங்குகிறார். ஏன்னா புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி, சின்னதா கெட்டது வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் இல்லாத ராசி, அதே சமயத்தில் அசாத்திய துணிச்சல் கொண்ட ராசி தனுசு ராசி. ஆண்டு தொடக்கத்திலேயே தனக்காரனாக 2ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்து மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் சில விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து பல வண்ண கலர், பல வண்ண நிறத்தில் ஆடை உடுத்தி இன்றைய நாளை தொடங்கும் போது புத்தாண்டு லாபம் தரும், தனவரவு தரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புத்தாண்டு நேரத்தில் திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறவில்லை என்றாலும் திட்டமிடாத பல நல்ல காரியங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறதால சில விஷயங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் குழப்பத்தையும் தாண்டி நல்ல விஷயங்கள் திடீரென்று நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் தான் ஆண்டு தொடங்குகிறது. இந்த நாளில் சின்ன சின்னதாக நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு சிகப்பு வண்ணத்தில் ஆடை உடுத்தி கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது, இன்று ஆண்டை தொடங்கும் போது இந்த ஆண்டு முருகப்பெருமான் அருளால் பல நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான ஆண்டாக, அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய சூழல்ல ஆண்டு தொடங்குகிறது. என்றாலும் பல விஷயங்களில் குழப்பங்கள் மேலிட்டாலும் விரய செலவு வந்தாலும் அவற்றை எல்லாம் தாண்டி செவ்வாய் பகவான் சாதகமாக இருந்து பல நல்ல விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய சூழல்களை கொடுக்கக்கூடிய நிலையில் ஆண்டு பிறக்கிறது. இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் பச்சை வர்ணத்தில் ஆடை உடுத்தி கொண்டு, அது வெளிர் பச்சையாக இருக்கலாம், அடர் பச்சையாக இருக்கலாம், அதில் ஆரஞ்சு வண்ணம் கலந்த இல்லை சிகப்பு வண்ணம் கலந்த ஆடையை உடுத்தி கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் புத்தாண்டு தொடக்கமே பல குதூகலங்களை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான நாளாக
உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரில் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு சில குளறுபடிகள் ஏற்பட்டாலும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் ஏற்படக்கூடிய சூழலில் சனி பகவான் 7.5 சனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டானது பல வளர்ச்சிக்கு வித்திடும் நாள், வளர்ச்சியை நோக்கி பயணத்துக்கு வித்திடும் நாள். அப்படி ஆண்டு தொடங்குறதால செங்கல் நிறத்தில் ஆடை உடுத்தி கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இந்த புத்தாண்டு பல அரிய நல்ல விஷயங்களுக்கு அடித்தளமிடும் ஆண்டாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சந்திர தரிசனம். இந்த ஆண்டு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறை என்று சொல்லக்கூடிய வளர்பிறை சந்திர தரிசனம் நிகழக்கூடிய நாளில் பிறக்கிறது. அது அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு. உலக மக்கள் அனைவரும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழல்களை இந்த ஆண்டு உருவாக்கி கொடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக சந்திர தரிசன நாளில் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டை அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த நல்ல நாளில் திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி சந்திர நாயகி, சந்திராஷ்டம நாயகி அகிலாண்டேஸ்வரி அனைவரும் மனதில் இருத்தி ஒரு சேர பிரார்த்தனை செய்து இன்றைய நாள் மட்டுமல்ல இந்த புத்தாண்டின் அனைத்து நாட்களும் குதூகூலமான சந்தோஷமான நாளாக அகிலாண்டேஸ்வரி அருளால் உங்கள் அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.